student 12th standard chapter 2ல exercise 2.5ல 4th sum complete பண்ண போறோம். இதே last 3rd sum complete பண்ணோம். அதே same தான் 4th sum. If modulus of z equal to 1 show that 2 less than or equal to modulus of z square minus 3 less than or equal to 4 னு வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, we know that நம்ம ஃபார்முலா தெரியும். modulus of z1 minus modulus of z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 modulus of z2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த z ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன வரும், z1 எடுத்துங்க, இந்த -3 வந்து z2 னு எடுத்துங்க. ஓகே, அப்படியே எங்க z1க்குலாம் z ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க, z2 டைம்ஸ் இருக்கிறதுலாம் -3 ன்னு இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா, சப்ஸ்டிட் பண்ணலாமா? z1க்கு z ஸ்கொயர் மைனஸ் z2க்கு -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு z1க்கு z ஸ்கொயர் z2க்கு -3, இது ஃபுல்லா -3 z2, இது z1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் பிளஸ் -3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இங்க இருந்தா மாடுலஸ் இல்ல, அங்க பவர்ல இருந்தாலும் சேம் தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் -3, இந்த மைனஸ் இருந்தா நம்ம மாடுலஸ் பிளஸ் ஆயிடும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா, லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே ப்ராப்ளம்ல அது சேமா இருக்குது. லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் மேலே போயிடும் +3, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா மாடுலஸுக்குள்ள மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மாடுலஸ் ஆஃப் z கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க 1ன்னு கொடுத்தாங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், அப்போ 1 - 3 லெஸ் ஆர் ஈக்குவல் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் z 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + இந்த 3 அப்படியே இருக்கும். அப்போ 1ல் -3 யூஸ் பண்ணால் -2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 + 3 4. ஓகே, அப்போ மாடுலஸுக்குள்ள நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணணும். அப்போ 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4. இதுதான் ரிசல்ட் வெரிஃபை பண்ணணும். கரெக்டாக ரிசல்ட் இருந்துச்சா? ஓகே, வெரி இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுற வேலை தான் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.